கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய அன்பு இறை சமூகத்திற்கு ஒரு பணிவான வேண்டுகோள். கல்லறை திருவிழா என்பது மற்ற எந்த சபைகளிலும் மதத்திலும் இல்லாத ஒரு சிறப்பான வழிபாடு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி என்றாலே நம்முடைய இறந்த விசுவாசிகளை நன்றியோடு நினைக்கிற நாள். அது அந்த நிகழ்வு ஒரு நாளோடு முடிந்துவிடக்கூடாது. கல்லறைகளை நாம் அழகுபடுத்துவது, அவர்களை நினைப்பது, ஜெபிப்பது என்பது ஒரு நாள் நிகழ்வு அல்ல. அது ஒவ்வொரு திருப்பலியிலும் நடக்கிறது, உங்கள் அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் நாம் இந்த கல்லறை திருவிழாவினுடைய சிறப்பு நிகழ்வாக நம்முடைய பங்கில் ஒரு புதிய மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எதற்காக என்று சொன்னால், இப்படி ஒரு அட்டை உங்கள் அனைவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் தயவு செய்து இதை நீங்கள் பயன்படுத்தும். எப்படி என்றால், இந்த மாதம் முழுவதும் இந்த மேடையில் நீங்கள் எழுதி வைக்கிற எல்லா ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பு ஜெபம் செய்து அவர்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். மிக குறிப்பாக ஒவ்வொரு திருப்பலி முடிந்த பிற்பாடு, திருப்பலியில் ஜெபிக்கிறோம் அது எல்லாரும், ஆனால் திருப்பலி முடிந்த பிற்பாடு அருட்தந்தையர்கள் பலிப்பீடத்திலிருந்து இந்த இடத்திற்கு வந்து இந்த ஆன்மாக்களை குறித்து ஜெபம் செய்து அவர்களுக்காக சிறப்பு மன்றாட்டு ஏறெடுப்பார்கள். அது இந்த நவம்பர் மாதம் முழுவதும் எல்லா திருப்பலிகளிலும் நடைபெறும். ஆகவே அன்பானவர்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய குடும்பத்தில் இறந்தவர்களையும் நன்றியோடு நம்முடைய ஜெபங்களில் நினைத்து பார்ப்பது சாலச் சிறந்தது. இந்த குடும்ப பந்தம், குடும்ப பாசம் என்பது இறந்தவர்களை குடும்பமாக நினைத்து அவர்களுக்காக மன்றாடுவது நம்முடைய பங்கில் மிக அதிகமாக இருக்கிறது. அது உன்னதமான செயல். இந்த செயல் இன்னும் மெருகூட்டப்பட வேண்டும். நம்முடைய ஜெபங்களின் வழியாக, நம்முடைய மன்றாட்டுக்களின் வழியாக, நாம் ஒப்புக்கொடுக்க திருப்பலியின் வழியாக, இன்னும் சிறப்பாக இது போல சிறப்பு நிகழ்வுகளின் வழியாக, அதற்கு இந்த மேடை நமக்கு துணை புரியும். ஆகவே பங்கு மக்களாகிய நாம் அனைவரும் இந்த நிகழ்வை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கு இங்கு அட்டைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, பேனா வைக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக நீங்கள் எழுதுகிற பொழுது குடும்பத்தின் பெயர்களை எழுதுங்கள். அத்தோடு ஃபோட்டோ வைத்தால், இந்த இது போல் ஒரு ஃபோட்டோ வைத்து என்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆகவே அதை பார்க்கிறவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யார் பார்த்தாலும் நிச்சயமாக அதை பார்த்து அவர்களுக்காகவும் ஜெபிப்பார்கள். திருப்பலி நேரத்தில் மட்டுமல்ல, இங்கே வந்து போகிறவர்கள் கூட சிறப்பாக ஜெபம் ஏற்போம். இந்த பீடத்தின் முன் வருகிற பொழுது நீங்கள் தனியாக வந்தாலும் கூட, நாம் இந்த மாதம் முழுவதும் தனியாக ஜெபித்தாலும், கல்லறையில் சென்று ஜெபித்தாலும், விசுவாசிகளை குறித்து திருப்பலி நடந்தாலும், அல்லது இந்த மேடையில் வந்து இவர்களுக்காக சிறப்பாக ஜெபித்து மன்றாடுகிற பொழுது நிச்சயமாய் அவர்களுக்கு பலன் கிடைக்கும். நம்முடைய ஜெபங்களின் வழியாக அந்த ஆன்மா மோட்சத்திற்கு போய் சேருவதற்கு வழி இருக்கும். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா குடும்பமும், நம் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் கட்டாயமாக இது எழுதி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் குடும்பத்திற்காக உழைத்த உழைப்பு, அவர்கள் நமக்காக செய்த அன்பு செயல், இதெல்லாம் நிச்சயமாக நாம் மறக்க முடியாது. அவர்கள் அப்படியெல்லாம் உழைத்து நம்மை ஆளாக்கியதை தான் அந்த தலைமுறையில் நாம் இங்கு மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நன்றியோடு நம்முடைய ஜெபங்களில் அவர்களை நினைவு கூறுவோம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம். இந்த ஜெப முயற்சியானது நிச்சயமாய் அவர்களுக்கு பலன் கிடைக்கும். ஆகவே இதை நாம் ஒரு முக்கிய நிகழ்வாக, ஆன்மீக நிகழ்வாக நினைத்து இந்த பக்தி முயற்சியில் நாம் பங்கு கொள்வோம். நம்முடைய பக்தி முயற்சிக்கு இது ஒரு துணை, ஒரு தூண்டுகோல். ஆகவே குடும்பமாக வந்து தனிப்பட்ட விதத்தில் ஒரு அட்டை மட்டுமல்ல, தேவைப்பட்டால் 2 அட்டையும் எடுத்துக்கொள்ளலாம், 3 அட்டை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முடிந்த வரைக்கும் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தும் விதத்தில் ஃபோட்டோ ஒட்டி குடும்ப பெயர்களை எழுதி இந்த இடத்தில் வையுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலி முடிந்தும் சிறப்பாக ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஆகவே நாம் செய்கிற இந்த செயல் அவர்களுக்கு பலன் கிடைக்கும்.
அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும், நமக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும். இது ஒரு புனிதமான செயல் அல்லவா? ஆகவே அன்பு மக்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நிகழ்வில் எல்லா குடும்பமும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். தயவுசெய்து இன்று நாளை மாலைக்குள் இன்னும் ஒருவேளை நேரம் கிடைக்காமல் போனால் கல்லறை திருவிழாவுக்கு நீங்கள் வருகிற பொழுதும், அல்லது அதற்கும் வாய்ப்பு கிடைக்கல என்றால் நீங்கள் வருகிற பொழுது தயவுசெய்து, ஒருவேளை இந்த ஊரில் நம்முடைய தெரிந்தவர்கள் இங்கே நாம் சொல்லுகிற ஆட்கள் யாரும் இல்லை என்றால் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய பெயர்களை அனுப்பி உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் அங்கு எழுதி வைப்பார். நம்ம ஆட்கள் எல்லாம், பங்காட்கள்லாம் வெளியூர்களிலெல்லாம் இருக்கிறீர்கள். அவர்களையும் நினைத்து, இறந்த அனைத்து விசுவாசிகளையும் நன்றியோடு நினைப்போம். அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய ஜெபிப்போம். இறைவன் உயிர்த்த ஆண்டவர் இயேசு அவருடைய திருமுகத்தை காணும் பேறு இந்த ஆன்மாக்களுக்கு தர இது ஒரு நல்ல முயற்சி. பங்கெடுக்க உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்காக இது இங்கே வைத்து ஜெபித்து மன்றாடுகிற பொழுது நிச்சயமாய் அவருடைய ஆன்மா விடுதலை பெறும். இந்த முயற்சியில் கலந்து கொள்ள பார்ப்போற்றும் பாத்திமா அன்னை நம்முடைய பாதுகாவலி பரிந்துரையிலும் வல்லமையிலும் நீங்களும் இந்த நல்ல முயற்சியில் பங்கெடுக்க கேட்டுக்கொண்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய முயற்சிக்கு இறைவன் வெற்றியை தருவார். அந்த ஆன்மாக்கள் விடுதலை பெறும். நன்றி. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. பார்ப்போற்றும் பாத்திமா தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் குடும்பங்களில் இறந்த அனைத்து விசுவாசிகளும் இறைவனின் திருமுகத்தை காணும் பேறு பெற எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களில் மறுத்த எல்லாருக்காகவும் தாயே, மாதாவே, பாத்திமா அன்னையே நீ பரிந்து பேசுவீராக. மரியே வாழ்க.